Hi students, welcome to Afridi Study World, NCERT Class 10 Maths, first lesson, Real Numbers, Exercise 1.1 la 5th sum பார்க்கலாம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. Okay. அதாவது 6 power n வந்து power n இருக்கு இல்லையா, அந்த n வந்து natural numbers. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் natural numbers அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த எண் வந்து 6 பவர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எந்த நம்பரை போட்டால் நம்மளுக்கு எண்டு வந்து 0 இருக்க மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 6 பவர் 1 போட்டோம்னா 6 வரும். 6 பவர் 2 போட்டோம் அப்படின்னா 6 × 6 36 வரும். ஸோ இப்படி போயிட்டே தான் இருக்குமே தவிர 0 எண்டில் வராது. ஏன்னா இப்போ 6ஓட ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 6ஐ எப்படி எழுதலாம்? இப்போ 6ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 3 2s எழுதலாம் அண்ட் 3 1s. ஸோ 2 × 3 அப்படிங்கிறது தான் இதோட 6ஓட ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? அப்போ 6 பவர் n ஹோல் பவர் n அப்படின்னு தான் எழுதலாம். ஓகே, 2 பவர் n × 3 பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ 0 வந்து எண்டில் வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கணும். இப்போ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 ஒரு ஃபேக்டராக இருக்கும் அண்ட் 5 ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ வந்து 0 எண்ட் ஆகுது அப்படின்னாலே 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டராக கண்டிப்பாக 2 5 வந்து அதோட ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 5 வந்து ஃபேக்டராக இல்லை. அதனால இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 is not a factor of 6. ஓகேவா? therefore by இந்த மெயின் பாயிண்ட் இதை எழுதணும். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic, there is no natural numbers for which 4 power n ends with 0. இதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.